எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இவ்வளோ பேர் இங்கே எங்களோட அழைப்பை ஏற்று ஒரு நல்ல காரியத்துக்காக இவ்வளோ பேர் அசம்பிள் ஆனதுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுவும் முக்கியமாக நம்ம சேர்மன் அண்ணனுக்கெலாம் எலெக்ஷன் டைமு ஏகப்பட்ட வேலையில் இருக்காங்க. நடராஜன், துர்காதேவி மேடம்லாம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் எஸ்ஐஆர் வேலையில் இருக்கீங்க. இருந்தாலும் நாங்கள் ரிட்டையர்ட் பீப்புள், எங்களுக்கு பரவாயில்ல. எல்லோரும் இருந்து இந்த 5 பால்வாடியிலையும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு 6வது பால்வாடிக்கு போட போகிறோம் 100 அடி ரோட்டில். வேறு எதுவும் வேணும்னா எங்களுக்கு ஃபெடரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆமாம், நங்கநல்லூர் ஃபெடரேஷன் சார்பாக வேறு எந்த ஏரியாலையும் பால்வாடியில் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். 2வது, இங்கே காலையில் 9:30 மணிக்கு சத்து மாவு கொழுக்கட்டை கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. அது நேற்று சாப்பிட்டேன், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன் நான் ஒரு சின்ன பீஸு, ரொம்ப அமேசிங்காக இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. லஞ்சு ரொம்ப பிரமாதமாக கொடுக்குறாங்க அரசாங்கம். சரி, அரசாங்கம் எல்லாம் ஒன்று தான். ஸோ அவ்வளோ நல்லா பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை இன்னும் ஃபர்தராக நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற இந்த மாடல் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, இதே மாதிரி அண்ணன் மினிஸ்டருக்கு எடுத்துகிட்டு போய், சிஎம்க்கு எடுத்துகிட்டு போய் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பால்வாடிக்கும் இதே மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்தா இருக்கும். அது ஒரு பெரிய, இப்போ நிறைய திட்டம் கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா, நம்மாழ்வார் திட்டம். ஆமாம், அன்புச்சோலை. எங்கே யார் பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறான்ல, அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், இந்த அன்புச்சோலை திட்டத்தை நல்லா வயசானவங்க, சீனியர் சிட்டிசன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 2-3 ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில், 3 சென்டரு. விரைவில் நங்கநல்லூருக்கும் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் அண்ணன் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நம்மளால், அது முக்கியமாக சீனியர் சிட்டிசன்ஸால் பண்ண முடியும். எல்லோருக்கும் நன்றி, வந்ததுக்கு நன்றி. அண்ட் இன்னும் நல்லா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுவோம். அண்ணன் கண்டிப்பாக பேசி ஆகணும். நங்கநல்லூர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பாக நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மண்டலம் 12 வார்டு 166 உள்ள அங்கன்வாடி கட்டிடங்களுக்கெல்லாம் பயில்கின்றாங்க. சிறு பயில்கின்றனால் அவர்களுக்கு சுகாதாரத்தை முன்னிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குகின்ற திட்டமாக நம்முடைய நங்கநல்லூர் குடியிருப்போர் நல சங்கம் ஒரு 5 அங்கன்வாடிகளுக்கு ஆர்ஓ வாட்டரை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கம் எவ்வளவோ நம்முடைய பணிகள் செய்தாலும், ஆனால் இதுபோல் சில அமைப்புகள், தன்னார்வலர்கள், அதுபோல் நம்மளுடைய எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வரதாப்பு எல்லாம் வருகின்ற பொழுது அரசாங்கமே செய்ய முடியாத சேவையெல்லாம் இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் செய்கிறார்கள். அதை முன்னிட்டு நங்கநல்லூர் நல சங்கம் சிறப்பாக அமைத்து கொடுத்துருக்கிறது. அண்ணன் குறிப்பிட்டார்கள், அனைத்து ஏற்கனவே இதுபோல் நிறைய அங்கன்வாடியில் ஆர்வ வாட்டர் இருக்குது. சிலது பழுதடைஞ்சிருக்கும். இது சிலது ஒரு சில இடத்துல அரசு கவனத்துக்கு வராமல் இருந்தால் போடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸுங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களாம் வாலண்டியராக கேட்டு அமைத்து கொடுத்தமைக்கு நங்கநல்லூர் நல சங்கத்தை மனதார பாராட்டுகிறோம். அதனுடைய நிர்வாகிகள் நம்முடைய அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள், அண்ணன் குமாரவேல், அண்ணன் ராமராவ், மகளிர் மாதர் சங்கம், அவங்க தான் மெயின். எங்களுக்கு மாதர் தான் மெயின், எங்களுக்கு இவங்களை விட அவங்க தான் மெயின். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரவீந்திரன், சம்பத் மாமா, தீனதயாளன், பிரேமு, எங்கள் வணக்கத்துடைய மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி, கேப்டன், ஏகேஎன், மணியண்ணன், இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி மகளிர் உள்ள லதா மேடம், வளர்மதி அண்ணா மேடம், சசிகலா மேடம், சுந்தரி குமார்வல், அவங்க எஸ் கவுன்சிலர் குமார்வல். அதனால் அனைவருக்கும் எங்களுடைய மண்டலம் 12 சார்பாக மனதார அவர்களை வாழ்த்தி, இப்போ எங்கள் எச்எம்மை கேட்டாங்க உங்கள்கிட்ட, நாங்கள் எச்எம்கிட்ட சொல்லியிருக்கோம், ஒரு ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கோம் நல சங்க சார்பாக. அதனால் அதையும் சேர்ந்து கொடுத்தா சிறப்பாக. அதனால் எங்கள் எச்எம்முக்கு இந்த பள்ளியில் எங்கள் எச்எம் சிறப்பாக செயல்படக்கூடியங்க. ரொம்ப அழகாக கூப்பிட்டு நைஸாக வேலை வாங்கிடுவாங்க. அழகாக இது சார், அது சரியில்லை, இது சரி. இந்த வளர்ச்சிக்கு உண்மையாக எங்கள் எச்எம் மனதார நாங்கள் பாராட்ட. சிலர் எச்எம்லாம் கண்டுட மாட்டாங்க. நம்ம வேலை பார்த்தோமா சரி போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு இன்வால்மெண்ட்டோட செஞ்சு பசங்களுடைய இப்போ அதனுடைய அவங்க தரத்தை உயர்த்துற அருமையாக இருக்காங்க. அதனால் அவங்கள மனதாக பண்ண. இப்போ நம்ம எத்தனை கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துரும் பாருங்க. இங்கே கேகே நகரில் இது 4 கிளாஸ் ரூமாம்மா.
ஆமாம் ஆமாம் அது 1.5 கோடி ரூபாய் சார், அது எஸ்டிமேட்டு 1.5 கோடி ரூபாயில் எஸ்டிமேட் கட்டியிருக்கோம். என்னுடைய மாமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து 18 லட்ச ரூபாயில் இங்கே வகுப்பறை கட்டி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த பார்க்கே இல்லாமல் வந்து எல்லாம் பார்க் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாம் கொட்டிக்கிட்டு சரி பண்ணுறோம். அதனால் இன்னும் என்ன வசதிகள் வேணாலும் பஞ்சு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய முதல் மந்திரி எப்பவுமே நம்ம அரசாங்கத்துக்கு வந்து 2 கண்களாக பார்க்கக்கூடியது வந்து ஒன்று சுகாதாரம், அடுத்தது கல்வி. சுகாதாரத்தின் கல்வியும் பேணி காக்கத்தில் தமிழக அரசு வந்து திராவிடன் மாடல் அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. அதை முன்னிட்டு தான் இப்போ குழந்தைகள் வளரணுக்கோசம் இந்த முதல்ல நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் காலை சிற்றுண்டி உணவு தலைவர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நிறைய குழந்தைங்கள் வந்து இப்போ ஏழை குழந்தைகள் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவார், தலைவர் சொல்லுவார், வயிற்று பசி இருந்தால் அறிவு பசி மண்டையில் ஏறாது. அதனால் வயிறு நல்லா இருந்தால் குழந்தை போராட்டத்தில் படிக்கணும்னால அதை முன்னிட்டு பசங்களுக்கு வந்து சிற்றுண்டி உணவு, மகள் தாய்மார்கள் விடியல் பயணம் போன்ற பயணங்களை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிட மாடல் அரசுக்கு தமிழக முதல்வர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சொல்லிடுங்க மேடம். சொல்லு, நான் ஒரு கோரிக்கை வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. சொல்லுமா. பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு ஆர்ஓ அமைத்து கொடுத்த நங்கநல்லூர் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பள்ளியை முன்னேற்ற தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.